ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக போட்டிருந்தோம்ல, லாங் வீடியோ, அதோட கண்டினியூவேஷன் தான். அந்த லாஸ்ட் வீடியோவோடையே சேர்த்து இதையும் ஷேர் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது பார்த்தா 50 நிமிஷத்துக்கு மேலே வந்தது. அவ்வளோ நேரம்லாம் பொறுமையாக உட்காந்து உங்களால் வீடியோ பார்க்கவே முடியாது, என்னாலே பார்க்க முடியாது. அதனால தான் சரி, ஓகே, இது 2 வீடியோவாக கட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி இதை வந்து ஒரு செகண்ட் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஈவினிங் வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த பிரியாணி விலாகு தான். ஸோ என்னென்னு தெரியல, பசங்களுக்கு வந்து அன்றைக்கி பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல். காலையிலேயே ஆதோ முகில் 2 பேரும் சொன்னானுங்க பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு பிரியாணியை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிவிட்டு பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 4 மணி போல் பண்ண ஆரம்பித்தேங்க. ஏன்னா பசங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30க்கு மேலே ஆகும். அப்போ கரெக்டாக இருக்கும் சமைச்சு முடிக்க, சுட சுட சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசையாக கேட்பானுங்க. ஆனால் ஒரு 2-3 வாய் தான் சாப்பிடுவானுங்க தட்டில் போட்டு கொடுத்தோன்னா. அதுக்கப்புறம் நம்ம தான் உட்காந்து பொறுமையாக ஒரு மணி நேரம் டைம் எடுத்து 2 பேருக்கும் பொறுமையாக ஊட்டணும். இன்னி வரைக்குமே அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஆசைப்படுவாங்க, இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிடணுன்னு. அதுக்கு மேலே ஒரு 2 வாய்க்கு மேலே வந்து உள்ளே போகாது. நான் தான் எல்லாத்தையும் வச்சு தள்ளிகிட்ருப்பேன் வாய்க்குள்ளே. ஸோ எல்லார் வீட்லேயும் இதே நிலமையாக தான் இருக்கும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கனாலே அப்படி தானே. அம்மாங்கள் தான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஊட்டிகிட்ருப்போம். ஸோ அதனால் சரி, ரொம்ப ஆசைப்பட்டாங்களே, அவங்களுக்கு பண்ணி வச்சிடலாம் ஈவினிங்கு. ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போதே வீட்டில் என்னடா சாப்பிட்லான்னு தான் வருவாங்க. ஏன்னா ஸ்கூலில் விளையாண்டுட்டு படிச்சுட்டு டயர்டாக தானே வருவாங்க. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சோன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஸோ அதனால தான் அன்றைக்கி பிளான் பண்ணி பிரியாணி வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்போவும் குக்கரில் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து அந்த தம் பிரியாணி இருக்குல்ல, வடி பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரியாணி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்துட்டு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லேயர் போட்டு அந்த மாதிரி இந்த லேயர் பிரியாணி. இந்த பிரியாணியை 3 டைப்பாக சொல்லலாம். லேயர் பிரியாணி, தம் பிரியாணி, அடி பிரியாணின்னு. ஸோ வடி பிரியாணி, அடி பிரியாணி இல்லை, வடி பிரியாணி. அதுக்கு வந்து நான் சீரக சம்பா அரிசி தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனியாக அந்த அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தண்ணியில் வந்து அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குது பாருங்கள், பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு எல்லாமே வந்து போட்டணும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் நான் ரம்ப இலையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போடணும். பச்சை மிளகா அன்றைக்கி வாங்க மறந்தாச்சு. அதனால் பச்சை மிளகா மட்டும் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்பைசஸோட, அந்த மசாலா, அந்த ஸ்பைசஸ், அது எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிருமா. அப்போ கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு வேக வைக்கும்போது அது ஒரு ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி பண்ணாட்டாலும் நார்மலாக கூட இந்த அரிசி வந்து இந்த மாதிரி செஞ்சு வடிச்சிட்டு நம்ம கறிக்குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு இந்த சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எங்களுக்கு இது போதும். இதுவே ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் ஈவினிங் வேறு ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோம். நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் வெயிட் லாஸ் பண்ணுறனால. ஹஸ்பண்டுமே ரொம்ப சாப்பிட்றதில்ல. எதுக்காக நான் அவ்வளோ பண்ணினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் அப்படியே இருந்தது இந்த பிரியாணி. சண்டே வந்து அன்றைக்கி நாங்கள் எதுவுமே சமைக்கல. இந்த பிரியாணியை வச்சு அடுத்த நாளும் ஓட்டிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி தான் போச்சு எங்களுக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே. மார்க்கெட்டுக்கும் அவ்வளோக்கா நாங்கள் போகலை. லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு. அவங்களால வெளியில் எங்கேயும் போகிறதுக்கான டைம் இல்லை. ஒரு வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அவங்கள தொந்தரவு பண்ணல. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சா, கொதித்ததுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தவுடனே சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அரிசி வந்து டக்குன்னு வேகும். ஒரு 70% வந்தால் போதும், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போதும் வேகும் லைட்டாக, அப்புறம் ரொம்ப குழஞ்சி மாதிரி போயிடும். ஸோ அதனால தான். இது பாஸ்மதி அரிசிலையும் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியில் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். சைடில் அந்த பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். நான் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தான் பண்ணினேன் இந்த பிரியாணி. மசாலாலாம் போட்டு கடைசியில் எனக்கு அவுட்புட் வந்தது என்னமோ இந்த கேரளாலலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, தலശ്ശേരി பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப மசாலா இருக்காது, லைட்டாக பரட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு.
ஏன்னா நான் ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணலை, லைட்டாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இந்த பசங்களுக்கு ரொம்ப மசாலா இருந்தால் பிடிக்காது, காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டானுங்க. அதனால் லைட்டாக ஆட் பண்ணனால செஞ்சது என்னமோ தமிழ்நாடு பிரியாணி, ஃபைனல் அவுட்புட் என்னமோ கேரளா பிரியாணி மாதிரி வந்துச்சு. அப்புறம் மெயினாக வந்துட்டு இந்த முந்திரி கிஸ்மிஸ் இதை வந்து ஃப்ரை பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி மேலே போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது எனக்கு பிளான் இல்லை, என் பசங்க தான், ஆதவ் தான் சொன்னான் அந்த பிரியாணி மேலே கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸ்லாம் போடுங்கம்மான்னு. அதுவே இப்போ ஐடியா கொடுக்குற அளவுக்கு பெரிய பசங்களாகிடுச்சு பாருங்கள். இதை மெயினாக சொன்னான், அம்மா பிரியாணி பண்ணிங்கன்னா இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அது பிடிக்கும், அந்த ரெண்டுமே பிடிக்கும், முந்திரியும் பிடிக்கும் கிஸ்மிஸும் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை பிரியாணியில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் அந்த கிஸ்மிஸோட ஸ்வீட்னஸும் நல்லா இருக்குமா, அதனால் அதுவுமே ஒவ்வொரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை வந்து நெய் இல்லைனா பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தம் போட்டு வைப்போம் பார்த்திங்களா பிரியாணி, அதுக்கு மேலே அந்த கார்னிஷ்க்கு வந்து போட்டுக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணி போடுவாங்கள்ல, ஸோ அந்த டைமில் வந்து அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி வந்து பண்ணுறதுக்குனே ஒரு பாத்திரம், இந்த பாத்திரம் வந்து வச்சுருப்பேன் நான். அடிக்கடி இதை எடுக்க மாட்டேன், என்னைக்காச்சும் பிரியாணி பண்ணும்போது எடுக்கிறது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பாத்திரம், நல்லா அடியெல்லாம் பிடிக்காது, நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் தான் இருந்தது என்கிட்ட. நெய் காய்ச்சறதுக்காக பட்டர் வாங்கி வச்சேன், நெய் காய்ச்சவே இல்லை, அப்படியே இருக்குது பட்டராகவே. சரி ஓகே, அதை சூடு பண்ணால் நமக்கு நெய் கிடச்சிரும் பார்த்திங்களா. அதனால் பட்டரை போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நிறைய முந்திரி நிறைய கிஸ்மிஸ் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அந்த நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணால் அது ஒரு மனம். ஸோ நான் வந்து என்னையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், வினிதா வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்க, ஓவராக பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அன்னைக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக சமைக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணலை. அன்றைக்கி பிள்ளைங்களுக்காக சமைக்கிறோம், அதனால் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய நெய் போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றினேன். பட் நான் அளவாக சாப்பிட்டுக்கிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ நம்மளை சுற்றி எவ்வளோ ஃபுட்டு இருந்தாலுமே நாம் எவ்வளோ அளவாக எடுக்கிறோமோ அது நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாகவே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். சிக்கன் மட்டும் நிறையா சாப்பிட்டேன், ஏன்னா சிக்கன் வந்து ப்ரோட்டீன் பார்த்திங்களா, நமக்கு வந்து டெய்லி வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் சிக்கன் நிறையா சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ சிம்மிலே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். அப்புறம் இந்த மாதிரி அந்த கிரேப்ஸ் வந்து வெந்துருச்சுனாலே நல்லா அப்படியே உப்பலாக வந்து பொங்கிட்டு வரும். அந்த கேப்பில் வந்து நம்ம எடுத்துடணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கருக விட்டுட்டா அந்த ஃப்ளேவரே போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அப்படியே வந்து எடுத்துட வேண்டியதான். அப்புறம் அந்த பேலன்ஸ் பட்டர் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே எண்ணெய் பட்டர்லாம் போட்டு அதிலேயே வந்து அந்த சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்திரி கிஸ்மிஸ் வாங்கினாலே அதை பிரிக்கும் போதே அது எவ்வளோ நம்ம வாய்க்குள்ளே போகும்னு தெரியாது, நான்லாம் அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பேன். முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த இனிப்புக்கும் சரி அந்த முந்திரியோட டேஸ்ட்டுக்குமே சரின்ட்டு. அதனால் நானுமே கொஞ்சம் கொஞ்சம் சைடில் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் அந்த பிரியாணிக்கு. சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்புறமா நம்ம வழக்கமாக எப்போவும் சிக்கன் பிரியாணி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான், வேறு ஸ்பெஷலாக வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து குக்கரில் போட்டு பண்ணுறதுக்கும் இந்த பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குக்கரில் போட்டு பண்ணுற பிரியாணியில் வந்து நிறையா இது இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சோறை வந்து வடிக்க மாட்டோம், வடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ பிரியாணியை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தனியாக சோறை வந்து வடித்து எடுத்துடுறோமா அந்த தண்ணியை. ஸோ அதனால் என்ன தான் வடித்தாலும் வடிக்காட்டாலுமே சோறை வந்து அளவாக சாப்பிட்றது தான் வெயிட் லாஸ்க்கு பெரிய சீக்ரெட்டே. ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இன்னி வரைக்கும் நீங்கள் சுகர் சாப்பிடவே இல்லையான்னு. சாப்பிடவே இல்லைங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் ஜனவரியில் ஆரம்பித்தேன், இப்போ ஏப்ரலோட எண்டுக்கு வந்தாச்சு, 4 months கம்ப்ளீட் ஆக போகுது. நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்வீட் ஒரு லட்டை கூட நான் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டதில்லை. என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம் வெளியில் ஹோட்டல்லாம் போகும்போது, பட் நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டிலே நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணனே, போண்டா வடை அது இதுன்னு பண்ணனே, 1-2 சாப்பிடுவேன். அதாவது ஸ்வீட் இல்லாததை 1-2 சாப்பிடுவேன். வடை, அந்த உளுந்த வடைலாம் தமிழ் நியூ இயருக்கு பண்ணியிருந்தேன், அது வந்து சாப்பிடுவேன். பட் ஸ்வீட்டாக இருக்கிறத நான் சாப்பிடவே மாட்டேன். கொஞ்சோண்டு வேணால் டேஸ்ட்டுக்கு எடுத்து ஒரு வாய் வைப்பேன், அதுக்கப்புறம் நான் சேர்க்குறதே கிடையாது. டீ காஃபிலையுமே நான் சேர்த்துக்கிறதே கிடையாது. அதை முக்கியமாக நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு டெசிஷன் எடுத்துட்டேங்க. இந்த ஸ்வீட்டை கம்மி பண்ணிட்டாலே நமக்கு வந்து வெயிட்டே போடாது. ரைஸு கூட அதிகமாக எடுத்தால் கூட ரொம்ப வெயிட் போடாதுங்க. பட் சுகருக்கு வந்து பயங்கரமாக வெயிட் வந்து நல்லா ஏற்றி விட்ரும். ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க.
சுகரை கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மட்டும்தான் இப்போ வெயிட்டையுமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பலாம் எனக்கு போடவே இல்லை. நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர் கரெக்டாக எடுத்தனால எனக்கு ஹேர் ஃபாலும் ஆகலை, என்னோடய மசில்ஸும் வீக் ஆகலை. போன வருஷம் வெயிட் லாஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது. ஏன்னா கரெக்டாக நான் ப்ரோட்டீன் எடுக்கல, கரெக்டாக ஃபைபர் எடுக்கல. இந்த டைம் நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் கரெக்டாக எடுக்கிறனால எனக்கு டயர்டாகவும் இல்லை, நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அதுவே நமக்கு தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வந்துடும் உடம்புல. ஸோ அந்த சைடு நம்ம அந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். இந்த சைடு அந்த அரிசி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நான் சொன்னேன்ல, அரிசி வந்து ஒரு 70% வந்து குக் ஆனால் போதும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துடணும். வடிச்சிடலாம், ஒரு தட்டி போட்டு வடிச்சிடலாம். பட் நான் அந்த கொலாண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அது அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. அந்த அரிசியை மூடி வச்சா அந்த ஹீட்டுக்கே ரொம்ப வெந்துடும். மூடி வைக்காமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சோம்னா ஆறிட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி லேயர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த அரிசியை வந்து இந்த சோறை வந்து எடுக்கையில் அவ்வளோ மணங்க. அதில் போட்டு அந்த ஸ்பைசஸ் அது எல்லாமே, அந்த தண்ணியே அவ்வளோ மணமாக இருந்தது. அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தா கூட நல்ல ஒரு சூப்பு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. பட் நான் குடிக்கல. ஸோ அந்த சைடு வந்துட்டு அந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்துட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே குக்காகி வரட்டும்னு. மசாலா பார்த்திங்கன்னா, நான் வந்து பிரியாணிக்குன்னு தனியாக மசாலா சேர்க்கலை. லாஸ்ட் டைம் ஒரு பிரியாணி மசாலா வச்சுருந்தேன். ஒரு இதுக்கு ப்ரொமோஷனுக்காக அனுப்பியிருந்தாங்க ஒரு பாக்கெட்டு. அது வந்து காலி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே அவ்வளோக்கா வெளியில் மசாலா வாங்க மாட்டேன். நானே கிரைண்ட் பண்ணி வீட்டில் வச்சுருப்பேன் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு. இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே எல்லா ஸ்பைசஸும் இருக்குது பார்த்திங்களா, பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, அது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டேன் பவுடராக. அப்புறம் அதிலே இஞ்சி பூண்டும் போட்டு அரைச்சிட்டேன். அதனால தான் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம தனியாக வெளியில் கடையில் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், வீட்டில் இருக்கிறதே வச்சு. அது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையாவே வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ நல்லா தக்காளியும் வெந்துருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வந்து போட்டாச்சு. நல்லா வதக்கி விட வேண்டியதான், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒன்லி மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா காரத்துக்கு வேணும் பார்த்திங்களா, இத்தனோடு தாங்க சேர்த்தேன். இதுக்கு மேலே மசாலா நான் எதுவுமே சேர்க்கலைங்க. இதுக்கே என் பையன் சின்ன பையன் சாப்பிட்டுட்டு காரமாக இருக்கான். சும்மா சொல்லுவாங்க, அந்த முகில் குட்டி இருக்கானே, அவன் சும்மா சொல்லுவான், என்ன கொடுத்தாலும் காரமாக இருக்குது காரமாக இருக்குன்னு. அடே இதுக்கு மேலே நான் எப்படிடா மசாலா போடாமல் செஞ்சு தரது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கல, நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். இது காரமாக அவனுக்கு. அதுக்கப்புறமா தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்து இந்த லெமனும் மிஸ்ஸிங்க, லெமன் வாங்க மறந்தாச்சு. ஸோ அதனால் தயிரும் கொஞ்சம் ஓகே, புளிப்பு சுவை கொடுக்கத்தானே செய்யும். அதனால் தயிர் மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே சிம்லேயே போட்டு குக் பண்ண வேண்டியதான். பாத்திரம் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த அடிகனமான பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி பிரியாணி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா ஈவனாக குக் ஆகும். அடிகனமான பாத்திரம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பை வந்து போட்டுற வேண்டியதான். உங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி போயிட்டுருக்கு? ஒரு சில சிஸ்டர்ஸ் என்னையை பார்த்து வந்து வெயிட் குறைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்மளை பார்த்து ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணி குறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியலங்க, டைமும் இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு, வீட்டு வேலை, யூடியூப்னு ஃபுல் டே வேலையாக தான் இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, என்ன அப்படி இவங்க வேலை பார்க்குறாங்க ஃபுல் டே வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நினைப்போம் ஹவுஸ் ஒய்ஃபாக தானே வீட்டில் இருக்காங்கன்னு. வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்கள விட வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். எனக்கு இந்த யூடியூப் இல்லைன்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டு வேலை மட்டும்தானே. பட் யூடியூப்பும் வீடியோ எடுத்துக்கிட்டால் அதுக்கும் ஷார்ட்ஸ் போடணும், லாங் வீடியோவும் போடணுன்ற போது அது எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்து வேலை. பசங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறமா நான் உட்காந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் யூடியூப்பில். ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லாங் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னா அதை உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கு பேசி அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு சாலிடாக வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் ஆயிரும். ஒரு வீடியோவுக்கு ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்து பேசணும், எந்த ஒரு ஆசிலேஷனுமே இல்லாமல் கான்சன்ட்ரேஷனாக. ஸோ அப்புறம் பேசி அப்லோட் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா எனக்கு 4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 4 to 5 வந்து அவங்க பசங்க வர்றதுக்குள்ளே நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுனால ரன்னிங், வாக்கிங், அதுக்கப்புறம் அந்த தம்பிள்ஸ் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன், கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன், யோகா பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன்.
பட் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் எதுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது பண்ணிவிட்டு அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனா ஸோ இப்படியே தான் போகும். பட் அது அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு ஏதாவது வீடியோ போட்டதாக இருந்தால் போடணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்கி வைக்கணும். இப்படியே போயிட்டுருக்கோம் டைமு. நம்ம வீடியோ பார்க்குற லேடிஸ்களுக்கும் இதே நிலமையாக தான் இருக்கும். எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டும் வந்துட்டு வீட்டு வேலையும் பார்ப்பீங்க. அது ரொம்ப கஷ்டங்க. நம்ம கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட. பட் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள், உண்மையாகவே அவங்கெல்லாம் ரியலி ரியலி கிரேட்டுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடு பிரியாணிக்கு சிக்கனையும் போட்டுட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு பிரியாணிக்கு கிரேவி வேணும்ல, அதுக்கு தான் வந்துட்டு அந்த சோம்பேறி சிக்கன் இருக்குது பாருங்கள், எண்ணெயே சேர்க்காமல் ஒரு ரெசிபி பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை ரொம்ப ஈஸிங்க இது. ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்து கிண்டலாம் தேவையே இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அடுப்பில் அப்படியே தூக்கி வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஆயிலே சேர்க்காத ரெசிபி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டுக்கணும், வெங்காயம் போட்டுக்கணும், தக்காளி போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கணும், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் அந்த ரம்பையிலையும் சேர்த்துருக்கேன், உப்பு, அப்புறம் மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிட்டு அதை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா அப்படியே வேக வைக்க வேண்டியதாக ஒரு 20 நிமிஷம், அவ்வளோதான். ஆயில் வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய்யோ பட்டரோ எது வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க, ஹை ப்ரோட்டீன் ரெசிபி. ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது அதிகமாக இந்த ரெசிபி தான் பண்ணி வந்து சாப்பிடுவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஆயிலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பண்ணினேன் சிக்கன் பிரியாணியோட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பிரியாணியில் நிறைய பட்டர் சேர்த்துருக்கோம், நிறைய ஆயில் சேர்த்துருக்கோம். அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் கம்மியாக வந்துட்டு எண்ணெய் போட்டு வந்து பண்ணினேன். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஆயில் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றீங்களே, உங்கள் குழந்தைங்க எப்படி லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க உண்மையான ஹெல்த்தியான ஒரு இது. ஆயில் ரொம்ப கம்மியாக, ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறது, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கிறது, இதுதான் கரெக்டான வே. நம்ம தான் வந்து நிறைய ஆயில் போட்டு அதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரியே மாற்றி வச்சுருக்கோம். இப்போ சிக்கனை வந்து நார்மலாக கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றதுலேயே நமக்கு ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும். பட் அதில் இன்னும் ஆயில் போடும்போது நமக்கு அதில் நிறைய கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம நிறைய சாப்பிடும்போது அது நம்ம உடம்புல வந்து ஃபேட்டாக தானே கன்வெர்ட் ஆகும். அப்போ என் குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறது நான் கரெக்டாக தானே கொடுக்குறேன். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸும் சரி, நம்மளோட வாழ்க்கை முறையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரியே எல்லோரும் செஞ்சு 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 சாப்பிட்டு பழகிட்டு அதையே பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறனால திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. இப்படி என்னை மாதிரி இந்த ஆயில் இல்லாமல் ஒரு சில வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். ஓவராக பண்ணுறீங்க நீங்கள், ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் உண்மையான நேச்சுரல் வேயே. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நோ ஆயில் நோ பாயில் அந்த மாதிரி மெத்தடில் தான் சாப்பிடவே சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா தான் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழலான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதிகமாக கேலரிஸ் இது பண்ணி அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதாக தானே இருக்குது. பயந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதை சாப்பிட்டா ஏதாச்சும் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து குக் பண்ணுறது. ஸோ இப்போ பிரியாணி லேயர்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணேன். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கிரேவி ஃபார்மில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் அந்த பாதி கிரேவியை தனியாக எடுத்து வச்சிடணும், பாதி கிரேவியை அந்த பாத்திரத்தோடையே வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அந்த வடித்து எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஒரு 3 லேயராக வந்து போடணும். போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிரேவி அந்த சிக்கன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அப்புறம் நெய் நீங்கள் உருக்கி வச்சுருந்தாலும் அதை வந்து மேலே போட்டுட்டு அப்புறம் அந்த ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சுருந்தாலும் மேலே போட்டுக்கலாம். பட் நான் ஃப்ரைட் ஆனியன் எடுக்கலை, ஏன்னா நம்மக்கிட்ட தான் அந்த கேஷ்யூ அந்த கிஸ்மிஸ் ட்ரை கிரேப்ஸு அதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆனியன் வந்து தனியாக போடலை. ஸோ பாருங்கள், நான் ஃபைனலாக பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு தான் யோசித்தேன், இவ்வளோ பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதோட சரி ஒரு இதில் வந்து பண்ணியாச்சு, ஒரு ஃப்ளோவில் வந்து பண்ணியாச்சு, சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும், இல்லைன்னா வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அப்புறம் நல்லா வந்து பிரியாணி வந்து நல்லா அசம்பிள் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஃபைனலாக இந்த கிஸ்மிஸ்ஸு அந்த
முந்திரியெல்லாம் போட்டோன்னா பிரியாணி வந்து இன்னும் ரொம்பவே அழகாக மாறிடுச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து அப்படியே மூடி வச்சிடணும். ஏன்னா அரிசி வந்து 70% தானே வந்திருக்கு. ஸோ அடுப்பை வந்து சிம்மில் போட்டு அப்படியே மூடி வச்சிடோன்னா அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து 100% வெந்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஆனால் அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. அது என்னமோ தெரியல, பிரியாணி அன்னைக்கு செஞ்சு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோக்கா டேஸ்ட் தெரியல. பட் அடுத்த நாள் சாப்பிடும்போது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் சண்டே வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது. அப்புறம் இந்த சைடு இந்த நம்ம அந்த சோம்பேறி சிக்கன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் ரெடி. பாருங்களேன், இந்த சிக்கனில் எண்ணெயே போடாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? எண்ணெய் போட்டு நல்லா குக் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எந்த வேயில் குக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட உடம்புமே, நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ ஃபுட்டு அதை பொறுத்து தான் நம்ம உடம்புமே வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கும். சில பேர் வந்து கமெண்டில் சொல்லுவீங்க, நானும் வந்து டயட் ஃபுட் எடுக்கிறேன் ஆனால் உடம்பே குறைய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் என்ன வேலை வந்து அதை குக் பண்ணுறீங்க, என்ன வேலை நீங்கள் ஃபுட்டை எடுக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கணும். நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பும் கரெக்டாக நமக்கு ஒத்துழைக்கும், கரெக்டாக நமக்கு வெயிட்டும் வந்து குறையும். ஸோ சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வீடியோவில் பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடன்னு போல தோணுது. ஸோ கிரேவி ரெடி, அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. கரெக்டாக பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு தயிர் வெங்காயம் மட்டும்தான் வச்சேன். அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த தம்மையே வந்து உடச்சேன். அவங்கக்கிட்ட அப்படியே அந்த கேஷ்யூ அந்த கிறிஸ்மஸ்லாம் இருக்கிறத காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்ச உடனே அதுவும் முகில் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் மிக்ஸ் பண்ணையில் தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம தமிழ்நாடு பிரியாணி மாதிரி பண்ணோமே, அது பார்த்தா கேரளா பிரியாணி மாதிரி வந்துருச்சேன்னு. ஏன்னா மசாலா வந்து அவ்வளோக்கா இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் வெளியில் உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் குக் பண்ணோம். அது என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றத விட வெளியில் உட்காந்து சாப்பிட்டோன்னா அது ஒரு நல்லா இருந்தது. அதோட அப்புறம் கொஞ்சம் இருட்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 பக்கம் ஒரு 6 மணி இருக்கும். ஆமாம், 6 மணி இருக்கும். அந்த டைம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு மேலே தான் போயிட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த பசங்களுக்கு வந்து மற்ற அந்த கிரேவியெல்லாம் எடுத்து வச்சு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சமாக பிரியாணி போட்டு ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்து கொடுத்தேன், அதையே சாப்பிடல. அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு உட்காந்து நான் ஊட்டணுங்க. அவங்க ப்ராப்பராலாம் நம்மளை மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்கல்ல. நான் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு கொடு, அதுக்கப்புறம் நீ தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நம்ம உட்காந்து தின்னுட்ருப்போமாங்க, நமக்கும் பசிக்கும்ல, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு பொறுமையாக ஊட்டலான்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு வயிறு பத்துற அளவுக்கு வந்து ஊட்டுவேன். எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு ஊட்டிடுறது. யார் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிடுமா? பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு. அவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட் பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்கிறதில்ல பெருசாக. ஒவ்வொருத்தவங்களோட பார்வைக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும், அதுக்கு நம்ம ஒன்றும் ஆளாக முடியாது. எங்களுக்கு அப்படியே வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி டே போச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.